கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மாத பலன்கள், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்காராவ், ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போ இந்த மாத பலன்களை சொல்ல வந்திருக்கோம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி இந்த மாதம் தொடங்கிறது அப்படின்றது 15/5/2026 14/6/2026 வரையிலும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபம், கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசியில் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது ரிஷப மாதம் அப்படின்றது சொல்லக்கூடியது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திலையும் கூட புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நாளில் அவர் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமானமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 26/5/2026 அன்று தனக்காரகனான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னாக்க மிதுன ராசியிலேருந்து கர்க்கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் தனக்காரனான புத்திரக்காரனான குரு உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி பிடித்தவங்களுக்கு சிற்சில நல்ல காரியங்கள் நடக்குமா, சிற்சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2026 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/5/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 31/5/2026 வைகாசி பௌர்ணமி. அதே போல் காஞ்சி மகானுடைய ஜெயந்தி விழாவும் அன்னைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 16/5/2026 அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை தினம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்க போது அக்ஷய திருதியை பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வைகாசி அமாவாசை. இதை தவிர வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படின்றது 12 மாதத்துக்கு சற்றேறக்குரிய 8 நாளைக்கு தான் வாஸ்து நாள் வரும். அப்படியேற்பட்ட வாஸ்து நாள் வரக்கூடியது அப்படின்றது 9/6/2026. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை கண்மழித்தல் இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டுறதை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டு இந்த நேரத்தில் இந்த பரமபவித்திரமான நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டு கட்ட தொடங்கினோம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும், ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியும். அப்போ இந்த பரமபவித்திரமான நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த 4/6/2026 அன்னைக்கு காலையில் 9:05 10:35
இந்த வாஸ்து பூஜையை போட்டோம்னாக்கா கண்டிப்பாக கிரகம் நல்லபடியாக வீடு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பிளானட் பொசிஷனை பார்த்தோம். இப்போ இதில் இந்த வைகாசி விசாகம் அக்னிதோஷ நிவர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்றத பார்ப்போமா? காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசி அப்படின்றது மீனராசி. மீனத்துடைய அதிபதி குரு. அந்த குரு எங்கே இருக்கார் அப்படின்னாக்க 15 நாள் இருக்கக்கூடிய இடம் மிதுனத்திலையும் அதுக்கப்புறம் கடகத்திலையும் டிரான்சிட் ஆகி வர்றார். எப்போ ராசிநாதனான குரு ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாலே வெற்றி வெற்றி வெற்றி. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த வைகாசி மாதம் தொடக்கூடிய அத்தனை நாளுமே வெற்றி வெற்றி வெற்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி அப்படின்னாக்க இன்னொரு இக்கு ஒன்று வச்சுக்கலாம். ராசியில் சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி அது 12ஆம் இடம் பாதம். அதனால் காய்காலில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எது வரையிலும்? 26/5/2026 வரையிலும். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எடுக்கின்ற முயற்சிகளை தடைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன் ஜாமி அப்படின்னாக்க ராசியில் உள்ள சனி பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் வைகாசி மாதத்திற்கு உண்டான சூரியனை பார்க்குறாரு. எடுக்கின்ற முயற்சிகளில் தடை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 2, அரசாங்கத்திற்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லிட்டிகேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் அன்னெசரி ஆர்குமெண்ட்டு அன்னெசரி டிபேட்டை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை தடையும் தாமதமாகும். அடுத்தது நீங்கள் கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அனைவராலும் தவறுதலாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் பேசுகிறது நல்லதாக இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்காரு. அப்போ வாக்கு அதிர்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தவங்கள்ட்ட பெருசி அளவு பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த 15/5/2026 14/6/2026 வரையிலும் மௌன விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா பேச வேண்டியவங்கள்ட்ட பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டியதை மட்டும் பேசினா பிரச்சனை இல்லை தடித்த வார்த்தைகளாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏன்னா 2ல் செவ்வாய் இருக்கார், 3ல் சூரியன் இருக்கார். அப்போ பிரச்சனைகளை நாமளாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இருந்தோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். சரி, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஒரு 11 நாள் குரு இருக்கார். அவர் கூட சுக்கிரனும் இருக்கார், புதனும் இருக்கார். இப்போ 4ஆம் இடத்துல உண்டான புதனும் சுக்கிரனும் என்ன நற்பலன்களையும் என்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றது நம்மளோட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தீங்களேனால் மீனராசிக்காரர்கள் சற்று அமைதியாக இருப்பது ரொம்பவும் நல்லது. ஏற்கனவே மன அழுத்தத்தில் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத நிலைமையில் இருப்பாங்க. 12ஆம் இடத்துல ராகு பகவான் தூக்கம் கலைந்து தூக்கமே இல்லாத நிலைமை கூட இருக்கக்கூடிய காலகட்டம். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் மாதம் பிறந்த உண்மையிலேருந்து இருக்குது. இது இருக்கும் பொழுது பார்த்தோம்னா 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலையும் 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதும் நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படும். ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக புது முயற்சியை எடுத்து போகலாம்னு பார்ப்பீங்க. அதன் மூலியமாக கடன் வளருமே தவிர புதிய முயற்சிகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்றது சந்தேகத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி போய் உட்கார்றார் அப்படின்னும் போது சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி இருக்கும்போது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 26/5/2026 அன்னைக்கு குருவினுடைய மாற்றம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல போய் இருக்குது. அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் உழப்போகிறது. இதன் மூலியமாக சனியினுடைய தாக்கம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு தொல்லைகள் வரும். குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக மிந்தணுக்களினுடைய கவுண்ட்ஸ் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு நிச்சயமான ஏது காலமாக இருக்கக்கூடும்.
தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அது ஒரு பெரிய விசேஷம். இதன் மூலியமாக லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 10ஆம் அதிபதியே 11ல் இருக்கார். இதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சற்று தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த முயற்சிகள் தள்ளி வைக்க வேண்டிய நாட்கள் எது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சிறு சிறு தடங்களாக இருக்குது உங்களுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகலாம், இதை பற்றி உங்களுடைய ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, அதே அற்புதமாக சொன்னீங்க. ஒரு நிமிஷம். மீன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னைக்கு அப்படின்னு பார்க்கலாம். 28/5/2026, 29/5/2026 மற்றும் 30/5/2026 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகளை எடுக்கிறது தவிர்ப்பது சிறந்தது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வது தவிர்ப்பது நல்லது. சரி, அடுத்தது இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சம்நாதன் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்போ நாம் வணங்க வேண்டியது யாரை? நாம் இந்த இடைப்பட்ட காலமான 15/5/2026 14/6/2026 வரையிலும் உங்களுடைய மத குருமார்கள் மற்றும் ஆதீனங்கள் மற்றும் மகான்களான ஸ்ரீ ராகவேந்திரர், ஸ்ரீ ரமண மகரிஷி, ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீபெரும்புதூர் இந்த இடங்களுக்கு சென்று வாங்க. மத குருமார்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது வருகின்ற பிரச்சனை அத்தனையும் விலகிடும். அதே போல் இந்த 15/5/2026 14/6/2026 வரையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள புகழ்பெற்ற பாடல் பெற்ற ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம். அது செய்ய வேண்டிய நேரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முதல் ஹோரையான காலையில் 6 to 7 வரக்கூடிய குரு ஹோரையில் செய்யணும். சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை அன்று குரு பகவானின் அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு 154 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை போடணும். இதை தவிர வெள்ளை மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். இதை பண்ணும் பொழுது நாம் சரணாகதி அடையும் பொழுது குரு பகவானால் ஏற்படுகின்றதும் சனி பகவான் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். சரி, மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீன ராசியை பொறுத்தவரை மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாத காலகட்டம். பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். மாசகிரகமான செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கு. படபடப்பான பேச்சுக்களும் எதிரில் இருக்கக்கூடியவங்களோட பேச்சுக்கள் மூலியமாக காயப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் மிகவும் அதிகம். முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். முயற்சிகள் மூலியமாக கடன்கள் அதிகமாக வளரும். புதிய வியாபாரத்திற்கு முயற்சி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இருப்பினும் கடன் ஏறக்கூடிய காலகட்டமாக அமையும். தூக்கம் தூக்கம் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் அதிகமாக டிராவல் பண்ண வேண்டிய அலைச்சல் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கக்கூடும். குழந்தை பிராப்தி ஏற்படும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கான்சன்ட்ரேஷன், அதாவது அந்த ஒருமித்தமான மனசு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. மன கிளேசங்கள், மன சஞ்சலங்கள் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வேலைக்காக அப்ளை பண்ணுறவங்களுக்கு புதிய வேலைகளில் சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலையிலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரும். மொத்தத்தில் பார்த்தீங்களே, ஆனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பராபவ வருஷம் வைகாசி மாதம் 75 விழுக்காடு நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி,
நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.